அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே, பிஜிடிஆர்பி அழகு 5 தனிப்பாடல்கள் தலைப்பில் ஔவையாரோட பாடல்களோட 2வது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 11லிருந்து 20 வரையிலான பாடல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 11வது பாடல் கணவன் ஔவைக்கு அமுதிட வெண்ணி மனைவிக்கு கூறியதுங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் அப்படிங்கிறது தமிழர்களோட உயரிய பண்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விருந்தினர்கள் வந்தாங்கன்னா கணவன் மனைவி மகிழ்ச்சியோடு அவங்கள வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே விருந்தினர்கள் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னா விருந்தினராக ஔவை வந்திருக்காங்க. அந்த ஔவைக்கு உணவு வழங்க சொல்லி கணவன் மனைவியிடம் சொல்கிறான். விருந்தினர்கள் வந்தாலே அந்த மனைவிக்கு பிடிக்காதான், ஏன்னா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த சூழலில் பாடப்பட்ட பாடலாம் பாருங்களேன். இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினால் பாடினால் ஆடி பல முறத்தால் சாடினால் ஆடாடத்தான். என்ன சொல்கிறாங்க? இருந்து முகம் திருத்தி ஒருவன் தன் மனைவியின் பக்கத்தில் உட்கார்ந்து அவளது முகத்தை தடவி சீர் செய்து ஈரோடு பேன் வாங்கி சிறிய பேனையும் பெரிய பேனையும் தலையினின்று எடுத்து விட்டு விருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறானா. விருந்தினர் வந்தார் என்று கூறவும் இதை கேட்ட உடனே மனைவி மிக வருந்தி அதிக மன துயருற்று ஆடினாள், கூத்தாடுறாளாம் கோபத்தில். பாடினாள், கோபப்பட்டு கத்துறா. ஆடி ஓடோடத்தான் பலமுறத்தால் சாடினாள். ஆடிய பின் கணவனை அவன் பலமுறை ஓட்டம் எடுத்து ஓடும்படியாக பழைய முறத்தால் அவனை அடித்தாள் அப்படின்னு இந்த 11வது பாடலில் ஔவையார் குறிப்பிட்றாங்க. அடுத்து 12வது பாடல் கணவன் மிகவும் வேண்டிக் கொள்ள அவள் அன்னமிட்ட போது பாடியது. கணவன் திரும்ப மனைவிட்ட கெஞ்சுறான். விருந்தினர்கள் வந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு விருந்து கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சு கூத்தானோடனே மனைவி சரின்னு ஒத்துக்கிட்டு சாப்பாடு போடுறான். சாப்பாடை பார்த்து ஔவையார் பாருங்களேன். காண கண் கூசுதே கையெடுக்க நானுதே மானொக்க வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கேன் என்பெல்லாம் பற்றி எரிகின்றது ஐயையோ அன்பில்லால் இட்ட அமுது. அந்த உணவு எப்படி இருக்குன்னா, அன்பில்லாதவளோட வழங்கிய அமுது இல்லையா, அன்பில்லால் இட்ட அமுது எப்படி இருந்துச்சா, உடம்பெல்லாம் எரியுதான், என்பெல்லாம் பற்றி எரிகிறதே ஐயையோ அப்படிங்கிறாங்க. ஔவையார் வாயிலிருந்து ஐயையோன்னு ஒரு வார்த்தை வருது. ஏன்னா அந்த உணவு அன்பில்லாத மனைவி வழங்கிய அமுது இல்லையா. பாடலோட பொருள் பாருங்களேன். அன்பில்லால் இட்ட அமுது விருப்பமில்லாதவள் அளித்த சோற்றை காண கண் கூசுதே, காண்பதற்கு கண்ணெல்லாம் கூசுதான். கையெடுக்க நானுதே, கை வரமாட்டேங்குதான், கை எடுத்துன்பதற்கு கூசுகின்றது. மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, பெருமை நிறைந்த அரசர்களையும் தலை சிறந்த சான்றோர்களையும் பாடிய இந்த வாயானது அந்த உணவை ஏற்றுக்கொள்வதற்கு திறக்க மறுக்கின்றது. வீணுக்கு யாதொரு பயனுமின்றி என் என்பு எல்லாம் பற்றி எரிகின்றது, எனது எலும்புகள் எல்லாம் முற்றிலும் கொதிக்கின்றது. ஐயோ யோ அப்படிங்கிறாங்க. பரிதாபமே, இந்த உணவையா நான் சாப்பிடணும், இந்த உணவை என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஔவை அதை மறுக்கிறாங்க. அடுத்து 13வது பாடல் ஔவை பிரம்மனை நிந்தித்து பாடியது. என்ன சொல்கிறாங்க? பிரம்மனை திட்டி பாடுறாங்களாம். ஏன்? அற்ற தலை போக அறாத தலை நான்கினையும் பற்றி திருகி பறியேனோ வற்றும் மரமனையாட்கிந்த மகனை வகுத்த பிரமனை யான் காணப்பெறேன். நான் மட்டும் அந்த பிரம்மனை பார்த்தேன் அப்படின்னா என்ன பண்ணுவானா, சிவபெருமான் அறுத்த ஒரு தலை போக மீத இருக்கக்கூடிய 4 தலையும் பற்றி திருகி தூக்கி எறிஞ்சிருவாங்களாம். என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள் பாருங்களேன். மற்றும் மரம் அணையாட்கு பட்ட மரம் போன்ற தன்மையுடையவளுக்கு அந்த மனைவி ரொம்ப மோசமான நடத்தை கொண்டவளாக இருக்கிறாளாம். மகிழ்ச்சி இல்லைங்க, இன்பம் இல்லை, குழந்தை செல்வம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த பெண்ணை மனையாளாக கொண்டிருக்கானே இந்த மகன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மகனை வகுத்த இந்த ஆண்மகனை கணவனாக தலையில் எழுதிய பிரம்மனை, இவ்வளோ நல்ல ஆண்மகனை இப்படிப்பட்ட ஒரு மோசமான பெண்ணுக்கு கணவன்னு எழுதி வச்சுட்டான் இல்லையா தலையில், அந்த பிரம்மனை யான் காண பெறேன். நான் மட்டும் பார்க்க நேர்ந்தா அற்ற தலை போக அவனது முன்பு சிவனால் கிள்ளப்பட்டு எரிந்த ஒரு தலையை தவிர அறாத தலை 4, மிச்சம் இருக்கிறது 4 தலை தான், எஞ்சிய 4 தலைகளையும் பற்றி திருகி பறியேனோ என் கையில் அகப்படுத்தி வளைத்து கொய்தெறிய மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஔவையார் பாடுறாங்க. அடுத்தது மன வாழ்க்கையை எண்ணின போது ஔவை அவனுக்கு புத்தி சொன்னது. அந்த கணவன் சொல்கிறான், எனக்கு இந்த மன வாழ்க்கையே வேண்டாம், இந்த மனைவி வேண்டாம், இந்த இல்லறம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு துறவியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறப்போ ஔவை அவனுக்கு புத்தி சொல்கிறாங்களாம். பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி இருக்கலாம்,
சற்றேனும் ஏறு மாறாக இருப்பலே ஆமாயிர் கூறாமற் சந்நியாசம் கொள். பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டான ஆண்மகனுக்கு ஏற்ற கற்புடைய இல்லால் கிடைத்திருந்தால் எப்படி இருக்கும்? என்னாலும் கூடி இருக்கலாம், எந்த வகையிலும் இருவரும் கூடி இசைந்து வாழலாம். சற்றேனும் கொஞ்சமேனும் ஏறு மாறாக இருப்பாளே ஆமாயில் முறைகேடாக மனைவி இருப்பாளானால் கூசாமல் சந்நியாசம் சொல் அப்படிங்கிறாங்க. யாரிடமும் பேசாமல் நேராக போய் துறவு வேடத்தை போன்று துறவி ஆயிடு. இப்போ உனது வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. இவள் உனக்கு ஏற்ற மனைவி தானா? அப்படி ஏற்ற மனைவியாக இருந்தால் எந்த வகையிலாவது அவளோட நீ கூடி வாழ்ந்துரு. அப்படி உனக்கு பொருத்தமில்லாதவள் அப்படிங்கிற பட்சத்தில் நீ கூசாமல் சந்நியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. 15வது பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பொருள் உள்ள ஒரு பாடல் தான். இதுவும் அதுன்னு தலைப்பில் கொடுத்துட்டாங்க. அந்த மனைவியை சுற்றி சொல்கிறா இருப்பாருங்களேன். சண்டாளி சூர்பனகை தாடகையை போல் வடிவு கொண்டாளே பெண்டென்று கொண்டாயே தொண்டா செருப்படிதான் செல்லாவுன் மென்ன செல்வம் நெருப்பிலே வீழ்ந்திடுதனேர். சண்டாளி மோசக்காரியான். சூர்பனகை தாடகையைப் போல் வடிவு கொண்டாளை. சூர்பனகை தாடகை முதலிய அரக்குகளைப் போன்ற வடிவை கொண்டவளை, தோற்றத்தை உடையவளை பெண்ணென்று கொண்டாயே, இல்லாளாக நீ மணந்து கொண்டாயே. தொண்டர் செருப்படிதான் செல்ல அடியார்களின் மிதியடியின் சுவட்டிற்கு கூட ஒப்பாதாகாத உன் செல்வம், உன்னுடைய பொருள் என்ன செல்வம்? இவ்வளோ மோசமான மனைவி வச்சுக்கிட்டு எவ்வளோ செல்வம் வந்தாலும் அந்த செல்வம் வீண் தானே. அடியார்களோட மிதியடி சுவட்டுக்கு கூட அது ஒப்பாகாது. அது என்ன பயன்? அந்த செல்வத்தினால் உனக்கு என்ன பயன் தரக்கூடியது? அதுக்கு பதிலாக நெருப்பிலே விழுந்திருந்தல், தீயிலே விழுந்து மடிந்தல் தக்கதாகும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான மனைவியோட வாழ்கிறத விட தீயில விழுந்து இறந்து போகிறது பெருசு. ஆனால் அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தோட பெருமையை நீ பேசிகிட்டு இருக்கியே, அது அத்தனையும் வீண் இல்லையா அப்படின்னு சொல்லி அவ்வை பாடுறாங்க இந்த 15வது பாடலை. அடுத்தது 16வது பாடல். சிலம்பி என்னும் தாசி 500 பொன் கொடுக்க கம்பர் பாடிய பாதி பாட்டை அவ்வை கூழுக்கு பாடியது. சிலம்பிங்கிற தாசி 500 பொன் கொடுத்து கம்பர்கிட்ட தன்னை பற்றி ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. அவர் பாதி பாட்டை பாடியிருக்காங்களாம். அவ்வை அதே மிச்ச அந்த பாட்டை கூழுக்காக பாடியிருக்காங்க. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே, பெண்ணாவாள் பொற் சிலம்பி அரவிந்தத்தாளனியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு. என்ன சொல்கிறாங்க? தண்ணீரும் காவிரியுமே, நல்ல நீர் என்று போற்றப்படுவது காவிரி நீர் தான். தண்ணீர்னால் அது காவிரியோட தண்ணி தான். தார்வேந்தன் அப்படின்னா அது சோழன் தான். வெற்றி மாலை தெரித்த மன்னன்னா சோழ அரசன் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. மண்ணாவதும் சோழ மண்டலமே, நிலம் அப்படின்னு புகழ்ந்தாலும் அது சோழ நாடு தான், வேறு எந்த நாடும் நிலம்னு சொல்ல முடியாது. பெண்ணாவாள் அம்பொற் சிலம்பி, தக்க பெண் என்று மதிக்கப்படுபவள், மிக அழகுடைய சிலம்பி மட்டும்தான். இது தாசி மட்டும்தான், அவள் பேர் சிலம்பி, அவள் தான் பெண். பெண்ணுக்கான அத்தனை அம்சமும் அவள்கிட்ட தான் இருக்குது. சிலம்பு தக்க கார்ச்சதங்கையாவது, காலில் இருக்கக்கூடிய அந்த அணிகலனாவது, அரவிந்த தாளனியும் செம்பொற் சிலம்பி, அவளுடைய கமலம் போன்ற அணிகளில் அணியப்பட்ட சிறந்த பொன்னாளாகிய கழல் தான் சிலம்பு, வேறு எதுவும் சிலம்பு கிடையாது. அவள் காலில் இருக்கிறது தான் சிலம்பு. சிலம்புன்னா அது சிலம்பி காலில் இருக்கிறது தான், வேறு எதுவும் அதற்கு ஈடாக முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வை சிலம்பியை வாழ்த்தி பாடிய பாடல் இந்த 16வது பாடல். அடுத்து 17வது பாடல். இதை கண்டு சிலம்பியை வாழ்த்திட்டா இல்லையா, சிலம்பி இப்போ அவ்வை பாடலை அப்படியே மயங்கிட்டா. ஏன்னா 500 பொற்காசுகள் கொடுத்து கம்பர்கிட்ட பாடினப்போ வெறும் கூழுக்கு அவ்வை இவ்வளோ அழகான ஒரு பாட்டை பாடி போயிட்டாங்க. அதை பார்த்து அவள் சிலம்பி மன மகிழ்ச்சி அடைஞ்சானா. இந்த காட்சியை கண்ட கம்பர் பொறாமையால் அவ்வையை அடி என்று சொல்ல விரும்பி, அவ்வைக்கும் கம்பருக்கும் எப்போவுமே ஆகாத மாதிரியே தான் அந்த தனிப்பாடல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது என்ன பகை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதை கண்டு யார் அவ்வையை சிலம்பி புகழ்வதை கண்டு கம்பன் பொறாமையால் அவ்வையை அடி அப்படின்னு சொல்கிறான். பெண்ணை திட்டணும் அப்படின்னா நம்ம அடி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மரியாதை குறைவான வார்த்தை தானே சொல்லுவோம். அடா என்பதோ அடி என்பதோ. இங்கே அடி என்று சொல்ல விரும்பி ஒரு பாடலில் சொல்கிறாங்களாம். ஒரு காலடி நாளிலை பந்தலடி என்று சிலையடையாக சொல்லி பொருள் கேட்டபோது பாடியது. அந்த கம்பர் தனிப்பாடல் பார்க்குறப்ப அந்த பாடலை பார்ப்போம். அந்த பாடலில் முழுக்க டீன்னு முடிகிற மாதிரியே பாடல் பாடுறாராம். இதை பார்த்த உடனே இப்போ அவ்வை இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, அதுக்கு பதில் சொல்கிறாங்க பாருங்களேன். நீ அடின்னு சொன்னால் நான் அடான்னு சொல்ல மாட்டேனா அப்படின்னு அவ்வை தனக்கே உரிய அந்த திமிரோட அந்த பாடலில் பாடுறாங்க பாருங்களேன். 8 லட்சணமே யமனேறும் பரி, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டை மேற்கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா. 2 அடா போட்டாங்க.
யாரடா சொன்னேன் என்னையாடா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இந்த பாடல். 8 லட்சணமே, 8 அவலட்சணமுடையவனே, யமன் ஏறும் பரியே, யமன் ஏறி வென்று ஊர்தியாகிய எருமை மாடே. நீ அடின்னு தானே சொன்ன, நான் உன்னை இல்லைலாம் சொல்லிட்டேன் பார். அவலட்சணமானவன், எருமை மாடு, மட்டில் பெரியம்மை வாகனமே, அளவு கடந்த சீர்கேடு. அதாவது ஸ்ரீதேவி அளவு கடந்த திருமகள், அளவு கடந்த செல்வத்துக்கு அதிபதினா அளவு கடந்த வறுமைக்கு சீர்கேட்டுக்கு அதிபதியாக இருப்போல் ஸ்ரீதேவியின் உடன் பிறந்தவளாகிய மூதேவியான் பெரியம்மைங்கிறாங்க. அவளுக்கு மூத்தவளாம், அதனால் அவளுக்கு பெரியம்மைன்னு பேரான். மூதேவியை தாங்கி வரும் கழுதையே, பெரியம்மைங்கிறது மூதேவி. பெரியம்மை வாகனம்னா மூதேவி வருது, கழுதையில் தான் வருவாளாம். கழுதையே, முட்டை மேற்கூரை இல்லா வீடே, முழுவதும் முகடு வேயப்படாமல் இருக்கக்கூடிய மனையின் குட்டிச்சுவரே, குலராமன் தூதுவனே, உயர்குடி பிறந்த ராமபிரானது தூதனாகிய அனுமனே, குரங்கே. அடா ஆரை சொன்னாயடா, அடா நீ கூறியது ஆரைக்கீரையை குறிக்குமாடா. நீ சொன்னது எது தருமா? கீரை தானே, ஆரைக்கீரை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாடல் என்னும் பதில் என்னவோ ஆரைக்கீரை தான். ஆனால் அதில் எவ்வளோ ஸ்லேடே ஆரையடானா யாரடா சொன்னேன் அப்படின்னு ஒரு பொருள் வருதில்ல. 2 வாட்டி டீ போட்டதுக்கு இத்தனை சொல்லியாச்சு. அவலட்சணம், எருமை, கழுதை, குட்டிச்சோவரு, குரங்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீ சொன்னது ஆரைக்கீரையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பாடலை முடிக்கிறாங்க ஔவையார். அடுத்து 18வது பாடலுக்கான அந்த முன்கதை ரொம்ப கொஞ்சம் பெரிய செய்தியாக இருக்குது பாருங்களேன். சிறுமலை தெய்வீகனுடைய திருக்கோவலூரில் பெண்ணை நதிக்கு தென்கரையில், பெண்ணைனா தென்பெண்ணை, நதிக்கு தென்கரையில் குடிசை போட்டு கொண்டிருந்த பாரி என்னும் இடையன் வீட்டிற்கு ஔவை மலையில் நனைந்து நடுங்கிக் கொண்டே போயினள். அவ்வீட்டில் இருந்த கல்யாணமில்லாத அங்கவை சங்கவை என்னும் பெண்கள் தங்கள் கருப்பு சிற்றாடையை கொடுத்து நெருப்பிட்டு குளிர்காயச் செய்து முருங்கைக்கீரையை நெய்விட்டு சமைத்து கேழ்வரகு களி கிளறி சாப்பிடச் செய்தனர். ஔவை அதை வியந்து பாடியது. இங்கே பாரி என்னும் இளையன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு சங்க இலக்கியத்தில் பரம்பு மலையை ஆண்ட முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியோட மகள்கள் அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். தனது இறுதி காலத்தில் பாரி ஔவைக்கிட்ட தான் கபிலர்கிட்ட அவங்கள அடைக்கலப்படுத்தினார். கபிலர் அவங்கள ஔவைக்கிட்ட அடைக்கலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த நூலில் கொடுத்துருக்கிறது பாரி என்னும் இடையன் வீட்டிற்கு அப்படிங்கிறாங்க. அப்போது ஒருவேளை பாரி மூவேந்தர்களால் சூழ்ச்சிக்கு ஆளாகி வறுமை நிலைக்கு உற்று இடையன் வீட்டில் தங்கியிருந்தானா என்னங்கிறது நமக்கு தெரியல. இதில் ஒரு கருத்து முரண் இருக்குது. நான் யோசித்து பார்த்தாலும் எனக்கு இது பொருத்தம் சரியாக வரல. தோழர்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் இந்த குறித்த செய்தியை கொஞ்சம் சொல்லுங்கள். 2 பாரியும் ஒருவர் தானா, இல்லை பரம்பு மலை பாரி வேறு, இங்கே குறிக்கப்படக்கூடிய பாரி என்னும் இடையன் வேறா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். பாடல் பாருங்களேன். சிறுமலை தெய்வீகனுடைய திருக்கோவிலூரில் உள்ள நதிக்கு தென்கரையில், பெண்ணை நதிக்கு தென்கரையில் குடிசை போட்டு கொண்டிருந்த பாரி என்னும் இடையன் வீட்டிற்கு ஔவை மலையில் நனைந்து நடுங்கி கொண்டே போயினாள். பாரிங்கிற இடையனா தென்பெண்ணை ஆற்றங்கரையோட தென்கரையில் அவன் சின்னதாக குடிசை போட்டு வாழ்ந்துட்டுருக்கான். அந்த வீட்டில் இருந்த அவனோட பெண்கள்னு சொல்லலை, அந்த வீட்டில் இருந்த கல்யாணமாகாத 2 பெண்கள், அங்கவை சங்கவை என்னும் பெண்கள், அவையோ குளிர போக்குறதுக்காக தங்கள் கருப்பு சிற்றாடையை கொடுத்து நெருப்பிட்டு குளிர்காயச் செய்து, ஏன்னா அங்கே குளிர்காயத்துக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே மழையில் நனைஞ்சிருக்கு. தங்களிடம் இருந்த அந்த ஒற்றை ஆடையை கொடுத்து இதை நெருப்பில் போட்டு எரித்து உங்கள் குளிரை போக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க குளிர்காயறதுக்குள்ளே முருங்கைக்கீரையை நெய்விட்டு சமைத்து கேழ்வரகு களி கிளறி சாப்பிட செய்தனர். அவை அதை வியந்து பாராட்டுறாங்க. இவ்வளோ பெரிய கொடை மடம் இல்லையா? அதனால தான் இங்கே சந்தேகம் வருது. ஏன்னா பாரி தான் வரையாது கொடுக்கக்கூடிய வள்ளல். பாரியோட மகளிருக்கும் அந்த சிறப்பு உண்டு இல்லை, தங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணுன்ற எண்ணம் பாரி மகளிருக்கு தானே வரும். அதனால் இந்த செய்தியெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த அங்கவையும் சங்கவையும் பாரி மகளிராகத்தான் இருக்கணும் அப்படின்றது எனது அறிவுக்கு எட்டின வரைக்குமான சிந்தனை. பாடல் பாருங்களேன். வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய் நெய்தான் அலாவி நிறம் பசந்த பொய்யா அடகென்று சொல்லி அமுதத்தை இட்டார் கடகம் செறிந்த கையார். கடகம் செறிந்த கையார், வளையல் எறிந்த கைகளை உடைய அங்கவை சங்கவை என்னும் பெண்கள் வெய்தாய் வெப்பமுடையதாய் நல்லா சுட சுட சாப்பாடு கொடுத்தாங்க. நறுவியதாய் நல்ல வாசனை உடையதாய் வேண்டளவும் தின்பதாய் விரும்பிய அளவு தின்றாலும் கெடுதி செய்யாததாய், எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாத மாதிரி சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்காங்க. வெறும் முருங்கைக்கீரை தான்.
நெய்தான் அளாவி நெய்யுடன் விரவப்பட்ட நிறம் பசந்த பொய்யா அடகு என்று சொல்லிய பசிய நிறமுடைய மெய்யான கீரை கறி என்று கூறி அமுதத்தை இட்டார். அவங்க கொடுத்த என்னமோ கீரைன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, ஆனால் அது கீரை இல்லை, அமிர்தத்தை கொடுத்துட்டு இதை கீரைன்னு சொல்லி சொன்னாங்க. அது தேவாமிர்தத்தை உண்ணும்படி இலையில் வைத்தனர். அது அவ்வளவு சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்போடு கொடுத்தா எந்த உணவும் சுவையாகத்தானே இருக்கும். 19வது பாடல் பாருங்களேன். நீல சிற்றாடையை வியந்து பாடியது. அவங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த சிற்றாடை, நெருப்பில் போட்டு குளிர்காய சொல்லி அந்த சிற்றாடையை புகழ்ந்து அவை ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. பாரி பறித்த பரியும் பழையனூர் காரி கொடுத்த களை கொட்டும் சேரமான் வாராய் என அழைத்த வாய்மையும் இம்மூன்றும் நீல சிற்றாடைக்கு நேர். இந்த பெண்கள் கொடுத்த இந்த நீல நிற சிற்றாடை சின்ன ஆடை தான், அதுக்கு எதெல்லாம் தருமா ஈடு? பாரி பறித்த பறையும், பாரி என்னும் பேருடைய வள்ளல் என்னை போகக்கூடாது என்று தடுத்ததற்காக ஆடையை பிடித்திழுத்தான். பாரியை பார்த்துட்டு அவ்வை கிளம்புறப்போ அவங்கள பிரிய மனசு இல்லாமல் அவ்வையோட ஆடையை பற்றிட்டு விடமாட்டேன்ட்டானா. அந்த அன்பும் பாரியோட அந்த அன்பும் பழையனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அரசன் காரி என்னும் உழவன், அரசன் இல்லை உழவன், காரி கொடுத்த களை கொட்டும். பழையனூர் என்னும் ஊரில் குடியிருந்த காரி என்னும் உழவன் சொந்தம் பாராட்டி தன்னை போல களை வெட்டும்படி கொடுத்த களை பிடுங்கக்கூடிய கருவியும் இதெல்லாம் ஔவையாருக்கு உயர்ந்ததுங்கிறாங்க. பாரி எனது ஆடையை பிடிச்சி இழுத்தான் இல்லையா, அந்த அன்பும் காரி என்னும் உழவன் கொடுத்த களைக்கொட்டு கருவி கொடுத்தான் இல்லையா, எவ்வளோ பிரியத்தோட அந்த கருவியும் சேரமான் வாராய் என்று அழைத்த வாய்மையும் சேரமன்னன் வருகை என்று அழைத்த உண்மை அன்பும் இந்த மூன்றும் எப்போதுமே எனக்கு சிறந்தது ஆகிய இம்மூன்றும் நீல சிற்றாடைக்கு நேர். அங்கவை சங்கவை என்பவர்கள் குளிர்காய கொடுத்த நீல நிற சிற்றாடைக்கு சமமாகும். இந்த 3 விஷயமும் இந்த ஒற்றை ஆடைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க 2 பேரோட அன்பை இங்கே ஔவையார் புகழ்ந்து பாடுறாட்டுறாங்க. 20வது பாடல். அங்கவை சங்கவை என்னும் பெண்களை சோழனுக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் செய்து கொடுக்க எண்ணி மணவோலை எழுத விநாயகரை வரும்படி பாடியது. பாரியோட பெண்ணாக தான் இருக்கணும் இவங்க 2 பேரும். அவங்கள தான் ஔவை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணை சோழனுக்கும் ஒரு பெண்ணை பாண்டியனுக்கும். அந்த திருமணத்தை உறுதி செய்கிறதுக்காக அந்த திருமண ஓலை எழுதுவோம் இல்லையா, நிச்சயதார்த்த ஓலை, முகூர்த்த ஓலைன்னு சொல்லுவோம். அதை எழுதுறதுக்கு யார் ஔவையை கூப்பிட்றாங்கன்னா விநாயகரை வரும்படி அழைக்கிறாங்களாம். இவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை? அந்த வெறும் நீல நிற சிற்றாடைக்கும் அந்த முருங்கைக்கீரை கறிக்கும் ஔவை செய்த உபகாரம் என்னென்னா, அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த திருமண ஓலையை எழுதுவதற்கு விநாயகரை அழைத்ததை காட்டிலும் இவங்க 2 பேருக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? பாருங்களேன். ஒரு கொம்பிரு செவி மும்மதத்து நால்வாய் கரியுருவை கங்காளன் காலாய் பரிவுடனே கண்ணால ஓலை கடிதெழுத வாராயேல் தன்னாண்மை தீர்ப்பன் சபித்து சொல்கிறாங்க. நான் உன்னை சாபத்தினாலேயே நான் உனக்கு சாபம் கொடுத்துடுவேன். பொதுவாக கடவுள் தான் மனிதர்களுக்கு சாபமோ வரமோ கொடுக்க முடியும். ஆனால் இங்கே ஔவை விநாயகரை கூப்பிட்றாங்க, நீ வரலைன்னா உன்னை நான் சபிச்சிருவேன்னு. என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ஒரு கொம்பு 2 செவி மும்மதத்து நால்வாய், ஒரு கொம்பையும் 2 செவிகளையும் 3 இடத்தில் பொழியும் மதங்களையும் தொங்கும் வாயையும் உடையவராய் கரி உருவை கங்காளன் காலாய் யானைத்தோர் போர்வையையும் என்பையும் அணிந்த சிவபிரானது குமாரராகிய விநாயக கடவுளே பரிவுடனே தயவாக கண்ணால ஓலை திருமண தாளினை கடிது எழுத வாராயேல் விரைவாக எழுதுவதற்காக நீ வர வேண்டும். அவ்வாறு நீ வராமல் போனால் சபித்து தன் ஆண்மை தீர்ப்பன், சாபத்தினால் உன் வீரத்தை நான் அகற்றிடுவேன், உன் பெருமை எல்லாத்தையும் அழிஞ்சு போகிற மாதிரி நான் உனக்கு சாபம் கொடுத்துருவேன். நீ விரைவாக இவர்களுடைய திருமண ஓலையை எழுதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே வேண்டாலாம் செய்யலை, கட்டளையிடுறாங்க. விநாயகரும் எழுதி கொடுத்துருக்கார் இல்லையா. காரணம் ஔவையோட அந்த புலமை சிறப்பு, அங்கவை சங்கவியோட அந்த வள்ளல் தன்மை, இது எல்லாமே இந்த பாடலில் தெரிய வருது. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் PGTRB தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கு